நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலே அடுத்து வீச வருவது ஒரு கவிதை. இந்த கவிதை என்று வரைய வேண்டிய காரணம், இந்த கவிதையை இங்கு கொண்டு வர வேண்டிய காரணம், இந்த கவிதை தான் கவிஞரின் கற்பனை உலகம். கவிஞர்கள், கதாசிரியர்கள், நாடக நடிகர்கள் எல்லோருமே எழுதுவதையும் கற்பனையில் தோன்றுவதையும் எழுதுவார்கள். அந்த எழுத்திலே இருந்து கதை எழுதினால் அதை நாடகமாக்குவார்கள். ஒரு நாடக நடிகனாக இருக்கட்டும், அல்லது ஒரு கவிஞனாக இருக்கட்டும், அல்லது ஒரு கதாசிரியராக இருக்கட்டும், எல்லாமே கற்பனை சேர்ந்து கலக்கப்பட்ட அன்றன்றாடம் காணும் காட்சிகள். அதற்காக அந்த காட்சிகளும் அந்த வரிகளும் அந்த கவிஞனையோ அந்த கதை ஆசிரியரையோ சேர்ந்ததல்ல. கதை ஆசிரியரின் வாழ்க்கை வேறு, கவிஞரின் வாழ்க்கை வேறு, எழுத்தாளர் வாழ்க்கை வேறு. இங்கே எழுதப்படும் விடயம் அத்தனையும் கற்பனையில் வருவது. அந்த கற்பனையில் வருகின்ற வரிகளை கவிஞரின் வாழ்க்கையோடோ அல்லது கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கதாசிரியர்களின் வாழ்க்கையோடோ ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அது வேறு, இது வேறு. இதோ கவிதை ஆரம்பம். கவிதை கற்பனை கடலானது. கற்பனை கடலானது. கவிதைக்கு அதுவே பிறப்பிடமானது. கற்றவை கல்வியென கட்டுப்பாடு எதுவுமில்லாது நற்பொருள் உணர்ந்திட நாவிலே உச்சரிப்பது பெற்றதை கொடுப்பதில் பெருமதி காண்போம். கற்பனை கடலானது. கவிதைக்கு அதுவே பிறப்பிடமானது. கற்றவை கல்வியென கட்டுப்பாடு எதுவுமில்லாது நற்பொருள் உணர்த்திட நாவிலே உச்சரிப்பது பெற்றதை கொடுப்பதில் பெருமதி காண்போம். தாழ்ந்து போகின்றான், தரணியில் வீழ்கின்றான், ஏழ்மையில் தவிக்கின்றான், ஊழ்வினையில் மடிகின்றான், உருப்படாமல் போகின்றான். வாழ்வில் இவற்றை வடிப்பதுதான் கவிதையா? தாழ்ந்து போகின்றான், தரணியில் வீழ்கின்றான், ஏழ்மையில் தவிக்கின்றான், ஊழ்வினையில் மடிகின்றான், உருப்படாமல் போகின்றான். வாழ்வில் இவற்றை வடிப்பதுதான் கவிதையா? தோன்றும் காட்சிகள் தொடரும் நாடகமாய் சான்றுடன் உண்மைகள் சாற்றிட முடியுமோ? ஊன்றுகோல் கொண்டவன் ஊனமன்றிட முடியுமோ? ஆன்றோர் எழுத்துக்கள் அறிவுரை தரவில்லையா? தோன்றும் காட்சிகள் தொடரும் நாடகமாய் சான்றுடன் உண்மைகள் சாற்றிட முடியுமோ? ஊன்றுகோல் கொண்டவன் ஊனமன்றிட முடியுமோ? ஆன்றோர் எழுத்துக்கள் அறிவுரை தரவில்லையா? வாழ்க்கையில் வழிகாட்டியாக வருகின்ற கதையெல்லாம் மூழ்கடித்து விடுமென்றால் கவிஞனும் எழுத்தாளனும் ஆழத் துன்பம் கண்டவனோ அழுதுதான் புலம்பினானோ வீழாது வாழ்ந்து முடித்தவன் வரிகளும் வசந்தமே. வாழ்க்கையின் வழிகாட்டியாக வருகின்ற கதையெல்லாம் மூழ்கடித்து விடுமென்றால் கவிஞனும் எழுத்தாளனும் ஆளா துன்பம் கண்டவனோ அழுதுதான் புலம்பினானோ வீழாது வாழ்ந்து முடித்தவன் வரிகளும் வசந்தமே. ஆமாம், நிச்சயமாக இதுதான் உண்மை வரிகள். மீண்டும் அடுத்த கவியூடாக சந்திப்போம் அன்பு உள்ளங்களே. கவிஞன் வேறு, கதை வேறு, கவிஞரின் வாழ்க்கை வேறு. இதை உணருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது ஆர்ஜிஆர் மோகன். நன்றி.